வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேர்னிங் பெட்ரேயல் அப்படின்ற பிரசிலியன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த படம் 2023 ரிலீஸ் ஆன ஒரு படம் தான். இப்போ இதோட தமிழ் டப்டு வெர்ஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு பயங்கர இன்டென்ஸான எராட்டிக் த்ரில்லர். இந்த மூவியோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரிக்டான வார்னிங் கொடுத்துட்றேன். இது வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். பொதுவாக சாதாரண அடல்ட் மூவிஸில் வந்து நீங்கள் ஒரு சில அடல்ட் கண்டென்ட்டை ஓட்டி விட்டுட்டு மிச்ச படத்தை பார்க்கலாம். ஆனால் இந்த படத்தில் உங்களால் அப்படி பார்க்கவே முடியாது. ஏன்னா இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட்டுக்கு நடுவில் தான் வந்து ஒரு கதையே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர்னிங் பிட்ரேயல் அப்படின்ற அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி பாபி அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய துரோகங்களை மையமாக வச்சு எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த பொண்ணோட வாழ்க்கையில் 3 வித்தியாசமான ஆண்கள் இருப்பாங்க. ஒன்று அவளோட லவ்வர், இன்னொன்று கனவுல பார்த்த ஒரு க்ரஷ், இன்னொன்று வந்து அவளோட பாய் பெஸ்டி. இந்த 3 நபர்களும் இந்த பொண்ணோட வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான விளையாட்டுகள் விளையாடுறாங்க, அதை எப்படி அந்த பொண்ணு ஃபேஸ் பண்றா, கடைசியில யார் கூட சேர்றா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவா படுறது, ஒரு எராட்டிக் த்ரில்லர் ஃபேன் என்ன விஷயத்தை எதிர்பார்த்து ஒரு படத்துக்கு வருவானோ அதை திகட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் வந்து போன வருஷத்தோட ஒரு ஹாட்டஸ்ட் மூவி இது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல ஆங்காங்கே வரக்கூடிய சர்ப்ரைஸ் மொமெண்ட்ஸ் அப்படின்றதுமே இன்ட்ரெஸ்டிங்கா அமைச்சிருந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அந்த 3 நபர்கள் இருப்பாங்களா, அவங்க எந்த மொமெண்ட்ல அந்த பொண்ணை ஏமாத்துவாங்க அப்படின்ற அந்த காட்சிகள் எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே மாதிரி பாபிக்கு கடைசியில என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டுமே டுவர்ட்ஸ் தி எண்ட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கிளைமேக்ஸ் முடிச்ச விதம் அப்படின்றதுமே ஒரு நீட்டான முடிவாக தான் நான் பார்க்குறேன். டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் 1.5 மணி நேரத்தில் முடிஞ்சிருது. ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல கதை எங்கடா அப்படின்ற மாதிரி தேட வச்சிருக்காங்களே தவிர ஒரு கம்ப்ளீட் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு விதமா பிட்ரேயல்ஸ் மாதிரி அங்கங்கே காட்டியிருப்பாங்களே தவிர ஒரு கம்ப்ளீட்னஸ் அப்படின்றது கிடைக்கவே கிடைக்காது. ஆல்சோ இந்த படத்துல அந்த த்ரில் எலிமெண்ட்ஸ் அப்படின்றதுமே வந்து ஆங்காங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்குமே தவிர படம் முழுக்க அது ஒர்க் அவுட்டே ஆகல அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஒரு சில கேரக்டர்ஸோட ஷேடுமே கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் நெகட்டிவா இருக்கட்டுங்க. எனக்கு வசனமாடம் முக்கியம், காட்சிகள் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் மூவியா தான் இருக்கும். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.